இருக்கிற இடம் தெரியுதா? தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. யாருன்னு நீங்களே தெரிஞ்சுங்க. அண்ணா திமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது. அண்ணா திமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகின்ற சரித்திரத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அண்ணா திமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க. அண்ணா திமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி. யாருக்கும் எதற்கும் அஞ்சா நஞ்சம் படைத்த கட்சி, தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்த கட்சி. ஆக எத்தனையோ பேரை பார்த்து இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து எத்தனையோ இடர்பாடுகளை எல்லாம் வென்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி என்றால் தமிழ்நாடு என்ற பெருமை பெற்றுகிறோம். 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சியை பார்த்து மிரட்டி பாக்குறீங்க. இந்த வேலையெல்லாம் இங்க எடுபடாது, இங்க அண்ணா திமுக எடுபடாது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 2 கோடி 6 லட்சம் இருக்கின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி. உங்களை போல தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல இது. தொண்டர்களால் ஆளக்கூடிய கட்சி. தொண்டர்கள் முன்னிருந்து கட்சி நடத்துறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க. அதை சீண்டி பார்த்தா அதற்குடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது தொண்டர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க. இதோட விடியா திமுக அரசு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். ஏதோ 3 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதாகும். என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிற? ஏதாவது நிறைவேற்றிருக்கிறா? அரியலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது கொடுத்திருக்காரா? ஒன்னும் இல்ல. 3 ஆண்டு காலத்தை கழித்துதான் மிச்சம். நாட்டை குட்டிச்சவராக்கிதான் மிச்சம். திரு ஸ்டாலினுடைய ஆட்சி எப்ப பார்த்தாலும் சொல்றார், நாங்க மகளிர் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக. சும்மாலாம் கொடுக்கல. 27 மாதம் அண்ணா திமுக போராடிய காரணத்தினால்தான் வழி இல்லாம கொடுத்திருக்கிறேன். நான் சட்டமன்றத்தில் பல முறை எச்சரிக்கை கொடுத்தோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க, பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. ஊரூரா போய் மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று விட்டீர்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்று எச்சரிக்கை விடுத்த காரணத்தினால 27 மாதம் கழிச்சு இந்த மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க. அண்ணா திமுக இல்லை என்றால் இந்த 1000 ரூபாய் மக்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுவும் அண்ணா திமுக தான் அந்த சாதனை படிச்சிருக்குது. இதே பக்கத்தில் கர்நாடகா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.